வியாதி வர்றதுக்கு காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லைன்னா வரும். ரத்த ஓட்டம் பிளாக் ஆனா வரும் வியாதி. கை தட்டும். ஏன் பிளாக் ஆகுது? கவலைனால எப்படி பிளாக் ஆகுது ரத்த ஓட்டம்? ஒரு வகையில சரி, ஆனா சரியில்லை. டென்ஷன், தேவையில்லாத டென்ஷன், தேவையில்லாத. கை தட்டுங்க, கை தட்டுங்க. சரியான விடை. மனதை சரியாக வைத்துக் கொள்ளாமல் போனால் மனது சக்கரங்களோடு இணைந்திருக்கு. 105 சக்கரம் இருக்கு உடம்புல. 105 சக்கரங்கள் இருக்கு. அந்த 105 சக்கரங்கள்ல 7 சக்கரம் மேஜ சக்கரம். சகசாரம், ஆக்னேயம், விசுத்தி, அனகதம், மணிப்பூரகம், சுவாதிகராகம், மூலாதாரம். இது ஸ்பைனல் கார்டுல டைரக்டா அட்டாச் ஆகுது. ஸ்பைனல் கார்டு எங்க போய் அட்டாச் ஆகுது? ஸ்பைனல் கார்டு எங்க போய் சேருது? எங்க தொடங்குது, எங்க சேருது? மண்டை, மூளைக்குள்ள போகுது. மூளைங்கிறது என்ன? மூளை மனசுங்க. மூளை வசிக்கிற இடம் செல்லு, மூளை வேலை பண்ற இடம் மனசு. ரத்தம் எல்லா இடத்துல இருந்தாலும் அது வேலை பண்ற இடம் ஹிருதயம், இதயம். செல்லு எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா செல்லினுடைய தொகுப்புகள் ஒன்னொன்றுக்கு ஒரு பேர். ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கு தொகுப்பு. செல் ஒரு அங்கமாகுது தொகுப்பாய். அந்த மாதிரி இந்த மூளைங்கிறது மனதினுடைய தொகுப்பு. அந்த மூளை ஸ்பைனல் கார்டோட அட்டாச் ஆயிருக்கு. அந்த ஸ்பைனல் கார்டுல சக்கரா இருக்கு. சக்கராவுக்கு சுரப்பிகள் சேர்ந்து தெரிஞ்சுக்கணும் எப்படி கனெக்டிவிட்டி இருக்கு. மனசு சரியில்லைன்னா சக்கரா சரியா திரும்பாது. சக்கரா சரியா திரும்பலைன்னா சுரப்பி சரியா ஜூஸ சுரக்காது. ஜூஸ் சரியா சுரக்கலன்னா அங்கங்கள் வேலை பண்ணாது. கேட்கலாமே எப்படி கெட்டு போகுது பாத்தீங்களா? அப்ப என்ன பண்ணணும்? அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன்ல ப்ரூவ் பண்ணிட்டான். இல்ல 75% மனசு சாரி உடல் வியாதி வர்றதுக்கு மூல காரணமே மனசு. நீங்க மனசு சரியா வச்சுக்கிட்டீங்கன்னா வியாதியே வராது. சிம்பிள் மருந்து கொடுத்தா யாராவது மருந்து சாப்பிட்டு கொடுத்துருக்கோம் கொண்டு போய் போட்டு. வியாதிக்கு மருந்து என்ன? மனசு. மனசு சரியா காப்பாற்று. சரியா காப்பாற்றிக்க கத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாகவே உங்களுக்கு வியாதி வரும். ஓகே. மனசை எப்படி கட்டுப்படுத்துறது? ஒரு பெரிய டவல், டர்க்கி டவல் எடுத்து இந்த பக்கம் மொத்தம் அந்த பக்கம் மொத்தம் டர்க்கி டவல் பிடிச்சி இழுத்தீங்கன்னா கட்டு. மனதை கட்டுப்படுத்த போனால் பைத்தியமாகி விடுவீர்கள். என்னது? மனசை கட்டுப்படுத்த. சுவாசத்தை கட்டுப்படுத்துவீங்களா? ரத்த ஓட்டத்தை கட்டுப்படுத்துவீங்களா? அந்த மாதிரி மனசை கட்டுப்படுத்துவீங்க. பைத்தியம் மனசை கட்டுப்படுத்த. Don't follow the thought. Don't obstruct the thought. Don't obstruct the thought. Don't destroy the thought. Don't follow the thought. Don't obstruct the thought. Don't destroy the thought. எண்ணங்களோடு செல்லாதீர்கள். எண்ணங்களை ஒடுக்காதீர்கள். எண்ணங்களை அழிக்காதீர்கள். இதுதான் தியானம். தியானத்துக்கு எவ்வளவு விளக்கம் இருக்கு பாருங்க. எண்ணங்களை தொடராதீர்கள். எண்ணங்களை ஒடுக்காதீர்கள். எண்ணங்களை அழிக்காதீர்கள். Don't obstruct the thought. Don't destroy the thought. என்ன அது வெளியே என்ன டிராமாவா? மனசுக்குள்ள வேடிக்கை பார்க்கறது. உங்களை மனசுல வந்து பிரிக்கிற டெக்னிக் நீங்க தெரிஞ்சுக்கணும். பக்கத்து வீட்டுல சண்டை போறீங்களா? அவன் தலையெழுத்து கொண்டாட்டி டம்ளர் எடுத்து போடுறா, பாத்திரம் எடுத்து போடுறா, அடி விடுது, ரத்தம் வருது. அவன் தலையெழுத்து எனக்கு ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு.
சப்போர்ட் பண்ண போறோமா? நமக்கு ஏன் உண்டு? போலீஸ்காரன் பிடிச்சிட்டு உள்ள போய் அதே மாதிரிதான் இங்க உங்களையே நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது. உங்களையே நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸ்பெக்டேட்டர் மாதிரி பார்க்கணும். அது ஒரு வகையான தியானம். அது முடியாது. அதை பார்க்க போனீங்கன்னா விபரீதமான யோசனை எல்லாம் வர ஆரம்பிச்சு. நடக்கிறத பார்க்க போனீங்கன்னா விசித்திர யோசனை எல்லாம் வர ஆரம்பிச்சு. அதை பார்க்க கூடாதுன்னு எதையோ பண்ண போய் ஏதோ வேற வெட்ட பூதம் கிளம்பியதோ விசித்திரமான யோசனை வந்துட்டு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு. கடைசியில ஃபாலோ பண்றது தான் வேலையா போயிடும். அது உங்களுக்கு உகந்த தியானம் இல்லை. ஸோ உகந்த தியானம் எது எது? தியானம் செய்வதற்கு முன்னால் ரத்த சலனத்தை, ரத்த ஓட்டத்தை நல்லா ஆக்டிவேட் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? ஓடுறீங்களா? ஓடலாம் முடியாது, வயசாயிடுச்சு, முடியாது. குதிக்கலாமா? அதுவும் முடியாது, முக்கிய வலி, குதிகால வலி, வலி இல்லாத இடமே இல்லை. வயசாயிடுச்சு, வலி எங்க இல்லைன்னு தான் கேட்கணும், எங்க இருக்குன்னு கேட்கக்கூடாது. அதனால இதெல்லாம் பண்ணவே முடியாது. என்ன பண்ணலாம்? உட்கார்ந்த இடத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணலாமா? சேர்ல உட்காந்துருக்கீங்க, அப்படியே பண்ணலாமே. இதெல்லாம் நான் ஆரோக்கியமானதுக்கு சொல்லி கொடுத்தேன். சித்தாசனம், சேராசனம், புரட்டாசனம் எல்லாத்தையும் உங்களுக்கு டீச்சராக சொல்லி கொடுத்தேன். உட்கார்ந்த இடத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் உடம்பு கை காலாட்டம், 10 நிமிஷம் கை காலாட்ட முடியாது. ஒரு 10 நிமிஷம் சும்மா காலாட்டிக்கிட்டே இருப்போம். ஒரு தேவைக்காக கை கால ஆட்டணும் 10 நிமிஷம். நான் யோகாசனம் பண்ணணும்னா 1 மணி நேரம் பண்ணணும். அல்லவா? டைம் இல்லை, நிறைய வேலை இருக்கு. 10 நிமிஷம் பண்ணுவேன் யோகாசனம். விட்டுருவேன். நான் 3 மணி நேரம் பண்ணிருக்கேன். 3 மணி நேரம் அப்புறம் சாப்பிட்டு 3 மணி நேரம் வெறும் யோகாசனம் வெளியே வர மாட்டேன். எனக்கு இதெல்லாம் எல்லாமே கற்றுக்கிட்டு டைம் இல்லாமல் போயிடுச்சு. கடைசியில் நானே தலைவலி வச்சு எப்படி இதை டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணி அதை கட் பண்ணி நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறேன் அதான் நான் பண்றேன். உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறேன் அதான் பண்றேன். 55-60 வயசு ஆச்சுன்னா தொப்பை போட்டுருவேன். தொப்பைதான் முன்னாடி இருக்கும், மூஞ்சி இருக்காது. முன்னாடி அதனால சிம்பிளா பண்ற எக்ஸசைஸ் நீங்க உடம்ப குறைச்சிடலாம். ஒண்ணு, எப்ப நீங்க உடம்ப குறைச்சிடுறீங்க, மெல்லிசா இருக்கிறீங்க, ஆரோக்கியம் கிட்ட வந்துச்சு அர்த்தம். 10 நிமிஷத்துல பெருப்பாங்க. உணவு பழக்க வழக்கங்கள், சாத்விக ஆகாரத்தை சாப்பிடணும். வேக வைத்த சமயம் கம்மியா சாப்பிட்டு, வேக வைக்காதது. இன்னைக்கு அம்மா போட்டாங்க வேக வைக்காதது. ஒரு ஸ்பூன் அதுதான் நிறைய சாப்பிடுறது. இதுக்காக இந்த பேர் நடந்து வச்சு சாப்பிடுறது. இதுக்காக எல்லாம் பொய் புழுகுறீங்க, எல்லாம் பொய் தான் பேசுறீங்க. என்னங்க சாப்பிடுறதுக்கு? இல்ல, ருசிக்காக, பசிக்காக, ருசிக்காக. அதுதான் பொய் சொல்லக்கூடாது. பசிக்காக, பசி என்ன வெறும் அரைச்சு போட்டுக்கலாமே. ருசி, பசிக்காக ருசிக்காக சாப்பிடுறோம். இதுதான் உண்மை. அப்படி சாப்பிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் சொன்னீங்க ஆரோக்கியத்துக்காக அப்படின்னா இப்ப ஸ்டைலை சேஞ்ச் பண்ணணும். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ஸ்டைலையே சேஞ்ச் பண்ணணும். அப்பதான் ஆரோக்கியம் கிடைக்கும். ஒரு ஸ்பூன் குக்குடு ஃபுட் இருக்கு, ஒரே ஸ்பூன் தான் இருக்குதோ இல்லையோ கேட்கல நாங்க. ஒரு ஸ்பூன் குக்குடு ஃபுட்டு, குக்குடு ஃபுட்டு சாப்பிடுற அளவுக்கு அன்குக்குடு ஃபுட்டு, ரா ஃபுட்டு முடியுமா? என்னுடைய பயிற்சி 10 நாள்ல உங்களை சாப்பாடு வைக்கிறது. நான் என்ன சாப்பாடு பண்ண சொல்றேன் அதுதான் சாப்பாடு. நான் என்ன செய்ய சொல்றேன் அதை தான் செஞ்சு சாப்பிடணும். வீட்டுல போய் டம்ளர் தண்ணி கூட முந்து பார்க்க கூடாது. பயிற்சிக்கு வந்த உடனே முதல் சத்தியம், நீங்க என்ன பிராமணா இருக்கீங்க, மாமிசத்தை சாப்பிட மாட்டேன்னு சத்தியம்.
மலேசியாவில் ஒரு ஊரையே செயல்படுத்த நம்ப மாட்டேங்குது. சுங்கை சிப்போட் 40 பேர் வந்து நான் பயிற்சி 40 பேரும் இன்னைக்கு கூட நான் அந்த ஊர்ல எங்க பார்த்தாலும் ஆடு நாய் கோழி குறி தான் எல்லா இடத்துலையும் தான். ஒரு நாய் கூட பார்க்க முடியாது மலேசியாவில். குடிச்சிட்டு போய் இந்தோனேஷியா வித்துருவோம், நான் சாப்பிடுவோம் நாயா இருக்கு. இந்தோனேஷியாவில் நாய் அப்படி ஆட மாட்ட மாதிரி மாட்டி வச்சிருக்கு நாய். தாய்லாந்துல பாம்பத்தை போடுவோம், அது அப்படியே நெளிஞ்சுக்கிட்டே இருக்கும். டக்க 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 வெட்டி 7 செகண்ட் குக் பண்ணி எல்லா மசாலா போடுறாங்க. அதுதான் அப்படிப்பட்ட ஆளுங்களை சேவ் பண்ணியாச்சு. முடியும் மனசு இருந்தா மாற்ற முடியும். சுந்தர சிப்பூட்ல என் பயிற்சி வந்து இதனால வரைக்கும் ஃபோன்லாம் பண்றாங்க, இன்னும் சாப்பிடல குருன்னு சொல்றாங்க. அது எவ்வளவுமே தெரியாது. அதனால சாப்பாட்டை சேஞ்ச் பண்ண முடியும். சாப்பிட்டு உணவை சாப்பிடணும். இந்த இது இல்ல கன்னடா வருது, தெலுங்கு கன்னடா வருது. வெள்ளைப்பூண்டு, வெள்ளைப்பூண்டு, வெங்காயம், அப்புறம் இந்த மசாலா பொருட்கள் இதெல்லாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது. பார்த்தீங்கன்னா ஆன்மீக உணர்வு கிடைக்காது. அதெல்லாம் ஏன் என்னங்கிறது அப்புறமா சொல்றேன். இதெல்லாம் நிறுத்தணும். என்ன ப்ராப்ளம்? எவ்வளவு வருஷமா ஹார்ட் ப்ராப்ளம் உங்களுக்கு? வெள்ளைப்பூண்டு எவ்வளவு வருஷமா ப்ராப்ளம்? கரெக்ட். நீங்க பதில் காத்துட்டு இருக்கேன். டாக்டர் கிட்ட உடம்பு சரியில்லைன்னு போறீங்க, ஆன்டிபயோட்டிக் எழுதி கொடுக்குறாரு. எதுக்கு? அப்ப டெய்லி ஒரு 100 mg போட்டுக்கோங்க. கேள்விக்கு பதில் எடுத்துச்சா? வராம இருக்கிறதுக்காக வெள்ளைப்பூண்டு போடுறீங்களே, வராம இருக்கிறதுக்கு என்ன சித்தம்? எல்லாம் ஒன்னேதான். பால் நேச்சுரோபதியில சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு. யார் சாப்பிடணும்? ஆரோக்கியம் இல்லாதவர்கள், குழந்தைகள் மொத்தமா பால் சாப்பிடணும். தெரியுமா உண்மை? நேச்சுரோபதியில பால் விஷம். தெரியுமா உண்மை உங்களுக்கு? குழந்தைகள், உடல் ஆரோக்கியமற்றவர்கள் தான் வெள்ளைப்பூண்டை சாப்பிடும். இது பாலை சாப்பிடும். யாருக்கு உடம்பு சரியில்லை அவங்க தான் மெடிசனா சாப்பிடும். மெடிசன் மாதிரி சாப்பிடும், உணவு மாதிரி சாப்பிடக்கூடாது. புரியுதா? விஷம் ஒரு துளி விஷம். இது ஆரோக்கியமான மூக்கில் வந்து விரிவா பேசுறது. அந்த பயிற்சியாளர் பெரிய சப்ஜெக்ட். நான் தியானம் சொல்லுங்க போயிடலாம். அவர் வருவார், ஒரு வராது இருப்பார். வந்தா நான் கிளம்புவேன். அதுக்குள்ள சொல்லி கொடுத்துருங்க. இப்ப சொல்றது இன்னும் கேட்டுக்குவாங்க, அப்புறமா கேள்வி கேளு. எப்ப இந்த பயிற்சிக்கு வந்தப்ப விளக்கமா எல்லாத்தையும் சொல்றேன். அர்த்தம் எல்லாம் எதுவுமே பேச மாட்டேன். உங்களை நான் மௌனமாக்கிடுவேன். நீங்க என்ன ஆர்கியூ பண்றதுக்கு வந்திருக்கீங்க, மௌனமாயிடுவீங்க. உண்மை, சத்தியம். புரியுதா? என்ன சொன்னேன்? சரி, உணவு பேசுறாங்க. காற்று இழுக்கிறது விடுறது சரியில்லை சொல்லிட்டாங்க. இங்க இருக்கிறீங்க, இங்க இருக்கு, அடிவயிறு வரைக்கும் வரணும் காற்று. அதுதான் உண்மையான சுவாசம். அது நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். பயிற்சி சின்ன பிராணாயாமம் சொல்லிக் கொடுப்பேன், பட் அவ்வளவு உபயோகம் வராது. தெலுங்குல ஒரு பழமொழி, ஊருக்கே உண்டேதானிக்கு ஊகலாடேது மேது. ஊருக்கே உண்டேதானிக்கு ஊகலாடேது மேது. சும்மா உட்கார்ந்து இருக்கிறத விட அப்படி இப்படி நடக்கிறது நல்லது. ஓ, என்னால 5 கிலோமீட்டர் போக முடியல, 6 கிலோமீட்டர் போக முடியலன்னு சொல்றதை விட இருக்கிற இடத்துலயே 4 ரவுண்டு நட. எதுக்கு சொன்ன இத? அதனால எல்லாமே சின்ன சின்னதா கூட எல்லாம் இந்த பயிற்சி பழகலாம். அது வரைக்கும் சொல்லிக் கொடுக்குறேன், ஏதோ ஒன்று சொல்லிக் கொடுக்குறேன். ஊருக்கே உண்டேதானு சொல்லிக் கொடுக்குறேன். தண்ணி எப்படி குடிக்கணும், என்ன குடிக்கணும் எல்லாம்
இதெல்லாம் பயிற்சியில் வரும். சாப்பாடுல என்னென்ன இருக்கும், எப்படி சாப்பிடணும், என்ன சாப்பிட்டா நல்லது, எதை சாப்பிடக்கூடாது, எது பாசிட்டிவ் ஃபுட்டு, எது நெகட்டிவ் ஃபுட்டு, எது ப்ரானிக் ஃபுட்டு, எது நான் ப்ரானிக் ஃபுட்டு, ப்ரானிக்ல பாசிட்டிவ் எது, ப்ரானிக்ல நெகட்டிவ் எது, ப்ரானிக் நான் ப்ரானிக்ல பாசிட்டிவ் எது, நான் ப்ரானிக்ல நெகட்டிவ் எது, இதெல்லாம் வகுப்புல டீட்டெயிலாக சொல்லுவாங்க. பெரிய சப்ஜெக்ட். அது 30-40 மணி நேரம் சொல்லி கொடுக்குறது 2 மணி நேரம் சொல்லுங்க, எப்படி முடியும்? முடியாது. மெட்ராஸ்ல 10 நாள் இருக்கலாம். மெட்ராஸ்ல இருக்கலாம். 10 நாள் மெட்ராஸ்ல இருந்து சொல்லுவீங்களா? அவருக்கு எல்லாரும் சொல்லி தரல. இந்த ஓல்டேஜ் ஹோம் மெட்ராஸ்ல ஷிஃப்ட் பண்ணிட்டு சொல்லுவீங்களா? இல்ல யாராவது ஒரு பிரான்ச் அது ஓபன் பண்ணிடலாங்க. இடம் கிடைக்கிறது கஷ்டமே. இருக்கட்டும், அது நடக்கும். பிரான்ச்சஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் செய்யலாம். சரி, தண்ணி குடிக்கிறது எப்படி? தண்ணி நிறைய குடிக்கணும். தண்ணி நிறைய குடிக்கிறது இல்லை. ஒரு நாளைக்கு மினிமம் 3 லிட்டர் 3.5 லிட்டர் குடிக்கணும். குடிக்கிறீங்களா? 2 லிட்டர் குடிக்கிறேன். 1 லிட்டர் 2 லிட்டர் 1.5 லிட்டர் 2 தடவை குடிக்கிறீங்களா? அப்ப 3 லிட்டர் ஆச்சே. இல்ல ஒரு நாளைக்கு அவ்வளவுதான். 1.5 தான் குடிக்கிறீங்க. 10 அதிக குடிக்கணும். எப்ப குடிக்கணும், எப்படி குடிக்கணும்னு இருக்கு, எல்லாம் சொல்லி கொடுக்கணும். வைத்தியம் சொல்லி கொடுக்கணும். தண்ணி நிறைய குடிக்கணும். எனர்ஜி இருக்கு தண்ணியில. பிரபஞ்ச சக்தி தண்ணி இழுக்குது. பிரபஞ்ச சக்தி யூனிவர்சல் எனர்ஜி. உங்களுக்கு பிரபஞ்ச சக்தியை காமிப்பேன். 6வது வேணா பார்க்கலாம், காமிப்பேன். எல்லாமே ஸ்பெஷலாக சொல்லி கொடுக்கணும். பார்க்கலாம், ஒன்றும் தொந்தரவு இல்லை. அந்த பிரபஞ்ச சக்தி எந்தெந்த விதத்தை நாம் இழுத்துக்கலாம்ங்கிறது டெக்னிக்ஸ். இப்போ பிராணாயாமத்தில் நாடி சுத்தி பிராணாயாமம், இது பிராணாயாம முத்ரான்னு பேர் இருக்கு. பிராணாயாம முத்ரா. இந்த மூட்டை கையை வச்சுக்கிட்டு எல்லாம் இப்படி இல்லை இப்படி, இது லாக் ஆகும். எப்படியாவது உங்களை வச்சுக்கிட்டு உள்ள ஃபர்ஸ்ட் அழுக்கு காத்து இருக்கு, அந்த அழுக்கு காற்றை ஃபர்ஸ்ட் வெளியே போடணும். எப்படி போடுறது? நிதானமா சத்தம் இல்லாம ஒரு நூல் இழை மாத்திரம் காத்து வரணும். ஆழமாக நீளமாக காத்து வரணும். ஜர்க்கடிக்க கூடாது. கையை அப்படி வச்சுக்கிட்டு முதுகு நேரா இருக்கணும். வஜ்ராசனம் போடணும். யாருக்கா தெரியுமா? போடுங்க பாப்போம், போடுங்க. இன்னொரு ஏதோ இது மேல சிம்மாசனம் மேல உட்காந்துருக்காரு. கரெக்டா இருக்கு. இதுக்கு ஏன் வஜ்ராசனம் பேரு?